ஹாய் வணக்கம் எல்லாத்துக்கும். இன்னைக்கு எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. நினச்சுக்காதீங்க. ஏய் கம்முன்றுங்க. போய் வீடியோ போடவோ, இல்ல எதுவும் பண்றதுக்கு என்னால முடியல. ம். என்ன ப்ராப்ளம்னா, ஒரு சின்ன வியாதி வந்தா கூட எனக்கு வந்து எனக்கு நானே தான் பார்த்து அத நிவர்த்தி பண்ணிக்கணும். யார் சப்போர்ட்டோ, யார் ஒரு சின்ன ஒரு குழந்த வார்த்தை கூட எனக்கு கிடைக்காது. ஒரு ஃபுட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா வெளியில போனா, அவங்களுக்கு ரூ. 50 குடுத்தா தான் போய் கடையில வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு ரூ. 50 குடுத்து, அதுக்கு மேல ஒரு ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து சாப்பிடணும். அந்த நிலைமையில உட்காந்துருக்கிறேன். கம்முன்றாம்மா. அந்த நிலைமையில இருக்கிறேன். இது எத்தன டைம் புள்ளைகளுக்கு எடுத்து சொன்னாலும் சரி, பசங்களுக்கு எடுத்து சொன்னாலும் சரி, இப்ப அவங்க இருக்கிற ஒரு சிச்சுவேஷன், நடவடிக்கை, அவங்க போற விதம்ல இப்ப அதுதான் பெருசா தெரியும் அவங்களுக்கு. நம்மளே கண்காணிக்கிறக்கோ, இல்ல பார்க்கறக்கோ அவங்களால முடியாது. நான் 1000 கத்தி பேசியிருந்தாலும், பேசாம இருந்தாலும், அவங்க வந்து அத எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. சொன்னோம்னா நம்மகிட்ட இன்னும் எகுறுறாங்க அதிகமா. இப்ப என்னதான் பண்ணணும்? ஏன்? அப்படின்னு கேட்கற அளவுக்கு போகுது. ம். எனக்கு ஒரு பைத்தியம் மைண்ட் டிப்ரஷன் ஓவரா இருக்குது. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. அ பல பல விதமா மன உளைச்சல் எனக்கு ஏற்பட்டுருக்குது. ஒரு ஒரு விதமா இருந்ததுன்னா நான் வந்து சொல்லி இது பண்ணிக்கலாம். தனிமை இப்படிங்கிறது வந்து 9 வருஷம் கடந்துட்டேன். தனிமையா இருந்து 9 வருஷம் கடந்துட்டேன். இந்த 9 வருஷத்துல இதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே தனிமையா ஒரு நாள் கூட நான் இருந்ததில்ல. யாரோ ஒருத்தர் எனக்கு பக்கத்துல இருப்பாங்க. அந்த மாரி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா, இப்ப இந்த 9 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஓரளவு போய்க்கிட்டு இருந்துச்சு. 4, 5 வருஷம். இப்ப இந்த 3 வருஷ அளவுல எப்ப நான் சூசைட் பண்ண 5 வருஷம் ஆயிருச்சு. சூசைட் பண்ணுன அதிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரொம்ப பாடி வீக் ஆக ஆரம்பிச்சுருச்சு. எந்த ஒரு பொருட்டும் இல்ல. வெளியில பேசலாம், பண்ணலாம். ஏதோ பண்ணலாம். குட்டுவாகல் இப்போ ரொம்ப முடியல. முடியாம இருந்தாலும் இத வீடியோ நான் போடுறேன். என்னுடைய ஆதங்கத்த நான் கொட்டிக்கிறேன். வேற எங்கேயும் கொட்டுறதுக்கு வழி இல்ல. நான் யார்ட்டயும் போய் சொல்லி யாரையுமே தப்பாவும் பேச விரும்பல. யாரையும் இது பண்ணல. கடவுள் பார்த்துக்குவாரு. நான் வந்து யாரையுமே மென்ஷன் பண்ணி பேசல நானு. என்னுடைய தலையெழுத்து இப்படி இருந்திருக்குது. நான் வந்து அத அனுபவிக்கிறேன். சிவபெருமான் எப்படி வழி விடுவாரோ விடட்டும். நல்ல வழியா விட்டாலும் விடட்டும், கெட்ட வழியா விட்டாலும் விடட்டும். நரகமான ஒரு வழியில போய் சாகணும் அப்படி இருந்தாலும் அதையும் சந்திக்கிறேன். சந்திச்சு தான் ஆகணும். நான் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் இறைவன் எழுதின எழுத்து எல்லளவும் தப்பாது அப்படிம்பாங்க. அந்த மாரி இதுல வந்து ஒவ்வொருத்தரும் நீங்க அழுகாதீங்கம்மா, ரொம்ப அன்பா பேசுறீங்க. எனக்கு புரியுது. எனக்கு நல்லா நீங்க கேட்கறது. ஆனா இருந்தாலும் அந்த அந்த இது என்னால தாண்டி வர முடியல. சந்தோஷமா இருக்கிறதுக்கு வர முடியல. என்னையும் அறியாம சில நேரத்துல வீடியோ அந்த வெண்ணிலா கூட வந்துச்சுன்னா, என்னையும் அறியாம கொஞ்சம் நான் சந்தோஷமா போடுறதுக்கு ஒரு சின்ன தருணம் கிடைக்கும். அப்ப நான் போடுவேன். ஏன்னா, அடுத்தவங்க முன்னாடி டைரக்ட்டா அவ்வளவு தூரம் அழுவ முடியாது. இருந்தாலும் ஒரு வீடியோல அழுதுதான் இருக்கிறேன். கம்முனு இரு. அடிச்சுருவேன். அந்த அளவுக்கு வேதனை இருக்குது. ஆனா நான் வந்து அதுக்காக வேணும்னே நடிச்சு சிரிச்சு போடுறதும் இல்ல. போ போ என்ன? கம்முனு இருக்க முடியல? போ போடு போடு. வேண்டாம் சாமி. எனக்கு பூனை குட்டி, கின குட்டி எல்லாம் இன்னைக்கு ஒரு 2 குட்டி புடிச்சு குடுத்துருக்கேன். அன்னைக்கு குடுத்து ரிட்டர்ன் வந்துருச்சு. திரும்பவும் இப்ப ஒரு 2 குட்டி யாராவது கேட்டாங்கன்னா குடுத்துருவேன். வா. என்னால முடியல பாக்குறதுக்கு. உடம்பு அவ்வளோ அன்கண்டிஷன்ல போயிருக்குதுங்க. இத வந்து நான் சொல்லி சிம்பத் கிரியேட் பண்ணி என்னையவே வந்து பாருங்க ஓஹோ! என்னைய வாழ்த்துங்க. ஐயோ! தங்கம், கண்ணு, பொண்ணு அழுகாதடி, தாங்கி பிடிங்க அப்படிலாம் நான் கேட்கல. என் உடம்புல இருக்கிற அந்த ஹார்மோன் ப்ராப்ளம் எப்படி இருக்குது? பேலன்ஸ் எப்படி இருக்குது? என்னுடைய சிம்டங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ரொம்ப நாளைக்கு வாழ்றது மட்டும் சான்ஸே கிடையாது. அத நான் அடிச்சு சொல்ல முடியும் என்னால. ஏன்னா பிளட் வந்து அவ்வளோ ஹீமோகுளோபின் அவ்வளோ ரொம்ப கம்மியா போயிருச்சு. பிளட் இருந்தா தான் ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் எல்லாம் செய்ய முடியும். அதுல வந்து கை, கால் பார்த்தீங்களா? எல்லாமே வெள்ள வெளியேன்னு இருக்குது. கொஞ்ச நாள் பிளட் இருந்துச்சுன்னா, அந்த இவ்வளோ தூரம் வெள்ள வெளியேன்னு யாரையுமே காட்டாது. சில இதுல. என்ன அது எனக்கு புரியுது. சரி பார்ப்போம். கடவுள் என்னதான் விட்டுருக்காருன்னு பார்த்துக்குவோமே. கொஞ்ச நாள் இப்படி விடுறாரா? இல்ல ஏதாவது பண்றாரான்னு பார்ப்போம். ஏதோ ஒண்ணு நடக்கும். கண்டிப்பா நடக்கும். நான் எடுத்துக்கிற முடிவு சக்சஸ் ஆகி அது நல்லதாவும் நடக்கலாம், கெட்டதாவும் நடக்கலாம். நான் சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறேன். அதான் எனக்கு கஷ்டமா இருக்குது. அது யார்கிட்டயும் பகிர்ந்துக்கவும் முடியல, பேசவும் முடியல. நம்ம சொன்னோம்னா, நமக்கு மேல நமக்கு ஆப்போசிட்டா ஆப்பு வைக்கத்தான் ஆள் இருக்குது ஒழிஞ்சு, சரி போ ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கலாம் ஆள் இல்ல. "என்னத்த பார்த்து கிழிச்சிட்டீங்க ஆத்தாவுக்கு? ஆத்தாவ கேட்டா தான் உங்களுக்கு தெரியும்னு" எங்க அம்மா. "உங்க அம்மாவ என்னத்த பார்த்து கிழிச்சிட்டீங்க?" ஆமா உங்க அம்மாவ கேட்டா தான் தெரியும் உண்மை அது என்ன செய்யுதுன்னு." ஆமா. எங்க அம்மாவ நான் கொடுமையே பண்ணிட்டேன். சரியா? நீங்க என்ன பண்றீங்க? எங்க அம்மாவ நான் ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன். ஓகே. பண்ணாத கொடுமை பண்ணுனா, அதனால அவங்க செத்துட்டாங்க. நீங்க உங்க அம்மாவ எப்படி வச்சிருக்கீங்க? ஆ? முடியலையா மூடிட்டு போயிரணும். சரியா? வக்காலத்து வாங்கலாம் வச்சுக்க வேண்டாம். இவ்வளவு நாள் 8 வருஷம் நான் என்னத்த காப்பாத்திட்டீங்க? என்ன குடுத்து காப்பாத்திட்டீங்க? சொல்லுங்க. போடு. என்ன குடுத்து காப்பாத்துனீங்க? ஆ? செலவுக்கெல்லாம் குடுத்து எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டீங்க. நீ தான் பண்ணது எல்லாமே. யாருமே பண்ணல. நான் படிக்க வச்சப்ப காசு காசு செலவு நினைக்காத. நான் அலைஞ்சேன் பாரு வேர்வை சிந்தி தவுப்பு எடுத்து அப்பவே வந்துருச்சு எனக்கு சுகரு. அந்த டென்ஷன் ஓவர் டென்ஷன் நைட்டு பகல் தூங்காம நான் பண்ணுனேன். அததான் நான் கேட்கிறேன். அத நீ நினைச்சு பார்க்காம நீ ஓஹோ உயரத்துல போய் உட்காந்துக்கிட்டு அப்படி இப்படி காலாட்டலாம். உன்னுடைய ஹெட் வெயிட் உனக்கு இருக்குது. இருந்துட்டு போயிட்டு போகுது. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. என்ன கடவுள் எப்படி வைப்பாரோ, யார் யார் எப்படி வைப்பாரோ வச்சுட்டு போறாரு.
நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் நான் அனுபவிச்சுட்டு போறேன். அதான உங்க ஆசை. உங்க ஆசை நீங்க நல்லா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். நான் நினைக்கல அப்படி. உலகமே ஃபுல்லா என்னுடைய 2 கண்ணுக்குள்ளயே வச்சிருந்து ஒரு இதத்தான் வச்சிருந்தேன். அது இன்னைக்கு உயர பறந்து ஊருக்குருவியா மாறிட்டு போயிருச்சு. டேய் போங்கடா அங்கிட்டு. இந்த இதுகள வச்சு வளர்த்து இதுல பாவம் வச்சு இது எனக்கு அத விட டார்ச்சர் வச்சு விட்டுருச்சு. புரிஞ்சிருச்சு. எது மேல ஐயோ பாவம்னு பரிதாபப்பட்டோம்னா நமக்கு தாங்க ஆப்பு கிடைக்குது. என்ன எதுலயுமே என்னுடைய இதுல வந்து ஒரு லிமிட்டா இருந்துக்கணும்னு தான் முடிவு பண்றேன். என்னுடைய மென்டாலிட்டி வந்து அந்த மாரி போகுது. ஐயோ பாவம் இத காப்பாத்தி ஓஹோன்னு மேல கொண்டு வந்து நல்லா சந்தோஷமா வச்சுப்பாங்கன்னு சத்தியமா கடவுள் விடமாட்டேங்கிறாரு. என்ன இன்னும் போட்டு நொறுக்கத்தான் பண்றாரு. இருக்கட்டும் நான் அடுத்த இதுல சொல்றேன். என்னால முடியல. எனக்கு ரொம்ப முடியாத கண்டிஷன்ல நான் இந்த வீடியோ போடுறேன். மன்னிச்சுக்கோங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா.